சார் 4 கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. 5ஆம் கட்ட தேர்தலுக்கு நெருங்கி விட்டோம். இந்த சூழ்நிலையில பொலிட்டிக்கல் டேட்டா அனலிஸ்டான சாய்பால் பண்டிட் அவர் ஒரு டேட்டாவ வெளியிட்டிருக்கிறாரு. கிரவுண்ட் ஜீரோ உடைய அவருடைய நிறுவனத்துடைய ரிப்போர்ட்ட வெளியிட்டிருக்கிறாங்க. 4 கட்ட தேர்தல் மொத்தம் 379 தொகுதிகள்ல நடந்திருக்கு. இதுல இந்தியா கூட்டணி 231 இடங்களையும், பாஜக கூட்டணி 124 இடங்களையும் தான் பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 170 தொகுதிகள் தேர்தல் நடக்க இருக்கிறது. அப்படி இருக்கும்போதே இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட மெஜாரிட்டி நெருங்கக்கூடிய 231 சீட்டை ஜெயிக்கும் சொல்லியிருக்கிறாரு. இந்த டேட்டாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி 3.0 இல்லை, இல்லவே இல்லைங்கிறது என்னோட ஆரம்ப காலத்துல இருந்து என்னோட கருத்துங்க. இந்த டேட்டா அனாலிசிஸ்க்கெல்லாம் முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்பு நான் இதை பல வீடியோக்களை பதிவு செஞ்சிருக்கிறேன். எப்படின்னா சிம்பிள் கால்குலேஷன் தான். போன தடவை 300 சீட்டு வாங்கியிருக்காங்க, இந்த தடவை 370ன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த 70 சீட்டு என்னென்ன மாநிலங்கள்ல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா எந்த மாநிலத்திலயும் வாய்ப்பு இல்லை. காரணம் 300 எடுக்கும் போதே நிறைய மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா 90% மேல எடுத்துட்டாங்க. அப்ப பாரதிய ஜனதாவோட வீழ்ச்சி இல்லாத தென் மாநிலங்கள்ல இருந்து 70 எடுக்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு. இப்படி பல காரணிகளை வைத்து 300 தான் அப்படிங்கிறது பழைய எஸ்டிமேட் என்னவோ அந்த 300ல இருந்தா நான் என் கணக்க போட்டாங்க. அப்ப இந்த 300ல எவ்வளவு குறையும் என்று சிம்பிளா கணக்கு பார்த்தா போதும். இப்போ 300ல போன தடவைக்கு இந்த தடவைக்கு இடையில குறைந்தபட்சம் 60 குறையும் என்பது எனது ஆரம்ப கால கணக்கு. ஸோ 220ல இருந்து 240 தான் பாரதிய ஜனதா. மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. இதை டிவிகள்லயும் நான் சொல்லியிருக்கிறேன், சில சவால்களும் விட்டுருக்கிறேன். இது டிவி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்ற பிஜேபி செய்தி தொடர்பாளரோட சில சவால்களும் விட்டுருக்கிறேன். பொதுவாக அது மோடி அவர்களுக்கும் இது தெரியும் தான் நான் நினைக்கிறேன். 4 கட்ட தேர்தல் முடியும் போது எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்கவுங்க ஒரு இன்டர்னல் சர்வே டிபார்ட்மெண்ட் வச்சு சர்வே எடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், பிரச்சார வியூகத்தை மாற்றணும். இதெல்லாம் எய்ம் பண்ணி செய்யும் போது பிஜேபிக்கு குறையுதுங்கிறதுக்கான உணர்வு வந்துருச்சு. அதற்கான எடுத்துக்காட்டு மோடி அவர்கள் இப்ப பேசுறது. உதாரணமா நான் இந்து முஸ்லிம் பிரிவினையை பத்தி நான் பேசவே இல்லை என்று மிகப்பெரிய ஒரு பல்ட்டி அடிக்கிறாரு. ஆனா அவரு என்னெல்லாம் 1ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு பேசினாருங்கிறது வீடியோ பதிவுகளா இருக்கு. படக்காட்சி உலகத்துல நீங்க பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அச்சு ஊடகம் இருந்த அந்த காலத்துல, எங்க காலத்துல இதை அவங்களே எழுதிட்டாங்க, நிருபரே எழுதிட்டாரு, நாங்க அப்படி சொல்லவே இல்லையேப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்க டேப் கொண்டு போக ஆரம்பிச்சோம். எல்லா பேட்டிகளுமே டேப் பதிவு, அதுவும் குறிப்பா முக்கிய தலைவர்கள் என்றாலே டேப் பதிவு. அப்போ டேப் முதலே பேட்டிக்கு முன்னாடியே அந்த ஒரு சின்ன அடைப்புக்குறியில போட்டுருவோம், டேப்பில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு யாராவது பின்னாடி ஜகா வாங்க கூடாதுங்கிறதுக்காகவே நாங்க செய்யற முன்னெச்சரிக்கை ஏற்பாடு. இன்னைக்கு வீடியோ பதிவு இணையத்துல இருக்கு. நீங்க இப்படி சொன்னீங்கனாலே பழைய பதிவுகளை எல்லாம் எடுத்து போட்டு கலாச்சி தள்ளிடுவாங்க, ரொம்ப அவமானமா போயிடும். அது ஏன் அவர் செய்யறாருன்னு எனக்கு புரியல. இது போக அவருக்கு ஒரு தீவிர இந்துத்துவ ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது வருஷம் 10% வரும். அவன் இதுல அஜிடேட் ஆவான். மோடி அவர்கள் தான் கிருஷ்ணரோட அவதாரம்னு சொல்ற என்னோட சொந்த நண்பர்களே இருக்காங்க, வெஸ்ட் யூபிக்காரங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில அவங்க வேலை பார்க்குறாங்க. அதாவது டாக்டரேட், மினிமம் டாக்டரேட். அவங்களே இந்து மதத்தை காப்பாத்த மோடியை விட்டா யாரும் கிடையாதுங்க, அது கிருஷ்ணரோட அவதாரம், ஏன்டே அதை அப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க. அது அவங்க நம்பிக்கை. ஆனா அவங்க இப்ப மோடி இப்படி மாத்தி பேசுனா அவங்க வெறுப்பாயிருவாங்க. என்னங்க கிருஷ்ணரோட அவதாரம் இப்படி மாத்தி பேசுறாருன்னு. ஆக 2 பக்கமும் இது இடி. அவருக்கு முஸ்லீம் ஓட்டு வங்கியே கிடைக்காது, இருக்கிற தீவிர இந்துத்துவ ஓட்டு வங்கியே இழப்பாரு. அப்போ அதையும் தெரிந்தே ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாருன்னா, கடைசி நேரத்துல எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா, எப்படியாவது கரையேறிட மாட்டோமாங்கிற அந்த உணர்வு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச பிஜேபிங்கிறது அந்த தோல்வி என்கிற அந்த மரண பள்ளத்தாக்குக்கு போயாச்சு. அதே டேட்டா ரிப்போர்ட்ல காங்கிரஸ் தனித்தே நிறைய இடங்களை பெறுவாங்க, 100 சீட்டுக்கு மேல பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரே ஒரு கணிப்பு சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் 100 சீட்டுகளுக்கு மேல ஜெயிச்சா பிஜேபி அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவருடைய கருத்து கணிப்புல இப்ப காங்கிரஸ் தனித்து மட்டுமே 100 தொகுதிகளுக்கு மேல பெறும். உத்தரப்பிரதேசத்திலே அவங்க நிறைய சீட்டுகளை பெறுவாங்க, ராஜஸ்தான்ல பாதிக்கு பாதி பெறுவாங்க அப்படின்றலாம் கருத்து கணிப்பு எல்லாம் போயிருக்காங்களே சார். காங்கிரஸ் 100 சீட்டுகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 150 சீட்டு வருங்க காங்கிரஸ் கட்சி. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க போட்டியிடுற பல மாநிலங்களில் உள்ள நிலவரம் தான். ஈவன் காங்கிரஸ் கட்சியோ இல்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்தோ குஜராத்திலே சில இடங்களை கைப்பற்றினா நான் ஆச்சரியப்பட மாட்டேன்.
மற்றபடி நமக்கே தெரிந்த கணக்குகள் தான். தமிழ்நாடு அந்த 9க்கு 9 வந்துருவாங்க. அது போக வந்து பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அங்க 20க்கான வாய்ப்பு இருக்கு. கேரளால வந்து குறைந்தபட்சம் ஒரு 15க்கான வாய்ப்பு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானா பழைய டேலி வந்து மொத்தம் 42 தொகுதி, பழைய ஒன்று விட்ட ஆந்திரா 42 தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்கு 20 பேர வாய்ப்பு இருக்கு. அப்ப தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா சேர்த்தீங்கனாலே குறைந்தபட்சம் 60ல இருந்து 70 தொகுதி வருது. அப்புறம் பிற மாநிலங்கள் நீங்க மகாராஷ்டிரா பார்க்கணும். வெஸ்ட் பெங்கால்ல கூட 2 தொகுதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா இப்படி வரிசையா நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்புறம் சின்ன சின்ன மாநிலங்கள், அப்புறம் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைய தேதிக்கு 10 தொகுதிக்கு வாய்ப்பு இருக்கு. பீகார்ல 10 தொகுதிக்கு வாய்ப்பு இருக்கு. ஹரியானால 6-7 தொகுதிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக 150 என்பது ஒரு அச்சீவபிள் டார்கெட் தான். எல்லாம் போக பெண்கள் மத்தியில வந்து ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் பெரிய ஆதரவு இருக்குங்க. நேற்று ஒரிசால வந்து ராகுல் காந்தியோட பேச்சு நான் ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன். அவர் பெரிய மக்கள் திரள், நிறைய பெண்கள் இருக்காங்க. அவரு பெண்களுக்காக காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் கைதட்டுறாங்க. நான் இன்னும் சொல்லவே இல்லையா, அதுக்குள்ள கைதட்டுறீங்களேன்றாரு. அதுக்கு பிறகு உங்க பேர் என்னங்க அப்படின்னு கூட்டத்துல இருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து அவர் ஹிந்தியில கேட்கிறாரு. ஒன்னும் சரியா பதில் வரல, இல்ல கேட்கல, சரியா கேட்கல, சத்தமா சொல்லுங்கன்றாரு. அந்த பெண் வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுது. இவங்க கணக்குல அவங்க பேரை சொல்லிட்டு சொல்றாரு, இவங்க கணக்குல ஜூலை மாதம் ஒரு தேதியை சொல்றாரு. அதாவது 2024 இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு 8400 சொச்சம் ரூபா வந்து விழும். ஜூலை மாசம் இல்ல, ஆகஸ்ட், செப்டம்பர், வரிசையா மாசமா சொல்றாரு. வருஷ கடைசியில ஒரு வருஷம் ஆன பிறகு பார்த்தா அது 1 லட்சம் ரூபா இருக்கும். எப்படி விழும் தெரியுமா? பேங்க்ல டக்கு 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 டக்குன்னு விழும். அப்படி ஒரு இதோட சொல்றாரு அவரு. அந்த கிரவுடு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மோடி பேசுற பேச்சு, ராகுல் காந்தி பேசுற பேச்சை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. யாரு வந்து கிரவுடோட கனெக்டிவா பேசுறாங்க, அந்த அதாவது கேட்கிற மக்களுக்கும் பேசுகிற பேச்சாளருக்கும் இடையில ஒரு இனம் தெரியாத ஒரு தொடர்பு இருக்கணுங்க. நம்மளை பார்த்து தான் பேசுறாரு அப்படின்னு அவங்க உணரணும். பலரும் இந்த டெக்னிக் கடைபிடிப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கூட்டத்திலே கேள்வி எல்லாம் கேட்டு, இது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, ஒத்துக்கொள்கிறீர்களா, அப்படி ஏதாவது கேள்வி கேட்டு ஒரு பதில வரவழைக்கிறது. ராகுல் காந்தி நான் 2019 அவரோட கேம்பெயின் ஸ்பீச்சஸ் பார்த்திருக்கேன். அப்புறம் சமீப காலமா நிறைய பார்த்திருக்கிறேன். இப்போ அந்த 2024 கேம்பெயின் ஸ்பீச்சஸ் பார்த்தா அப்படியே பப்ளிக்கோட அவரு சிம்பிளி கனெக்ட் ஆகிறாரு. அவர் சொல்றத வந்து அவங்க பிலீவ் பண்றாங்க. அது நல்லா தெரியுது. அதாவது நம்பகத்தன்மை என்பது ராகுல் காந்தியோட பேச்சுல அதிகமா இருக்கு. ஈக்குவலி பிரியங்கா காந்தி பேச்சுல வந்து ஹை எமோஷன் இருக்கு. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மையான டபுள் இன்ஜின் இங்க இருக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அப்படியே டோட்டலாவே வந்து பிஜேபியோட கேம்பெயினே வந்து அவங்க கம்ப்ளீட்டா கடிச்சு துப்பிட்டாங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போ இயல்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ரிஜுவினேஷன் இருக்கு. நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி கம்மி. அவங்க வந்து 300 சொச்சம் தான் போட்டி போடுறாங்க, வேற வழி இல்லை. வின்னபிலிட்டி கொஸ்டின்ல நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகி போச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சி 300 தொகுதியில போட்டிட்டு 150 தொகுதியில ஜெயிச்சா ஸ்ட்ரைக் ரேட்டு 50%. இப்ப 400 சொச்சம் தொகுதியில போட்டிட்டு பிஜேபி அந்த ஸ்ட்ரைக் ரேட் அடையணும் அப்படின்னா பிஜேபி மட்டுமே வந்து 200க்கு மேல 220 230 வரணும். அதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. பிஜேபி கூட்டணிக்கான வாய்ப்பே வந்து அது 220 தான். பிஜேபி கூட்டணியில ஒரு 20-30 தொகுதி போயிடும். அப்ப பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது மம்தா பானர்ஜி சொல்ற அந்த கணக்கு தான். அதாவது 195 190 அவ்வளவுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் கட்ட தேர்தல் முடிய போகுது, அவ்வளவுதான். கண்மூடி கண் திறந்தா முடிஞ்சு போயிருக்க. அப்புறம் 6, 7 2 கட்டம் தான். 7வது கட்டம் முடியும் போது நமக்கு வந்து அன்னைக்கே 1ஆம் தேதி முடியுது, ஜூன் 1, 1ஆம் தேதி நமக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஈவினிங்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். எஃபெக்டிவா இருக்கிறது நடுவுல ஒரே ஒரு கட்டம் தான். இந்த ஒரு கட்ட தேர்தல் தான் எல்லாமே. 19க்கும் இதுக்குமான மாபெரும் வித்தியாசம் என்னன்னா, 19 வந்து பிப்ரவரி மாசம் புல்வாமா பிப்ரவரி மாசம் நடந்த அடுத்த சில தினங்கள்லயே பாலகோட்டோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு. அப்போ இது வந்து ஒரு மஸ்குலர் டெமோக்ரஸி வந்து அப்ப நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு முரட்டு தேசியவாதம். தேச பாதுகாப்புக்கு மோடி அவர்கள் தான் ஒரே பிரதமர். பாருங்க புல்வாமா, அதுக்கு பிறகு ஓங்கி அடிச்சு பாகிஸ்தானே துவம்சம் பண்ணிட்டாங்க. இப்படியான ஒரு பிரச்சாரம் தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. இதை வச்சு எல்லா இடத்துலயும் விழிப்புணர்வு பேரணி,
அப்புறம் அதுல மரணமடைந்த ராணுவ வீரர்களோட உடல்கள் அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டு அதுல ஏற்பட்ட ஒரு எழுச்சி, இது எல்லாமே கார்கில் போர் ஸ்டைலு. கார்கில் போர்ல அது ஊடுருவல். ஊடுருவல் அலோவ் பண்ணது கவர்மெண்டோட தப்பு இல்லையா? அவ்வளவு பெரிய டெரைன்ல ரொம்ப மாசமா ஊடுருவி அவங்க கூடாரங்கள்லாம் அமைச்சு தயார் பண்ணியிருக்காங்க. அப்ப அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா ஊடுருவல்காரர்களை அதுக்கு பிறகு அடிச்சு துவம்சம் பண்ண பிறகு வீரமரணம் அடைந்த வீரர்களின் உடல்கள் அவங்க ஊருக்கு கொண்டு போகப்பட்டு அந்த முழு ராணுவ மரியாதை அதெல்லாம் கொடுக்கும்போது தேசம் முழுவதும் ஒரு உணர்வு வந்தது. திருச்சியிலே மேஜர் சரவணங்க பெரிய அளவுக்கு அது ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணுச்சு. இன்னைக்கு மேஜர் சரவணன் சார்பாக ஒரு மாபெரும் ஒரு நினைவு வளையம், அப்புறம் ஒரு ரவுண்ட் ஆனெல்லாம் வச்சு பெரிய அளவுக்கு அதை பராமரிக்கிறாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த மஸ்குலர் டெமோக்ரஸி இப்ப இல்ல, எடுபடாது. நடுவில் பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாம் மோடி சொன்னாரு. பாகிஸ்தான் அங்க செத்து சுண்ணாம்பாய் கிடக்கு, அவங்ககிட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவங்க எங்க படையெடுக்கிறது? அப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க. பாகிஸ்தான் அணுகுண்டுக்கு இவங்க பயந்தவங்க. அமித்ஷா சொல்றாரு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நாங்க விடுவித்துருவோம் அப்படின்றாரு. 10 வருஷமா நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க, அப்பவே விடுவிச்சிருக்க வேண்டியதானே? அப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும் போது அதையும் சேர்த்து எடுத்துட வேண்டியதானே? அதுக்கு முன்னாடி 6 வருஷம் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்களே, அப்ப ஏன் விடுவிக்கல? கார்கில் போர் நடக்கும்போது பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விடுவிச்சிருக்க வேண்டியதானே? சிம்பிளி அது முடியல. என்ன காரணம்னா, இன்டர்நேஷனலா நமக்கு பல ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், எல்ஏசியை தாண்டி நம்ம உள்ள போகும்போது நமக்கு பல நாடுகள்ல இருந்து நெருக்குதல் வரும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் பலருமே என்ன தீர்வு சொல்றாங்கன்னா, எல்ஏசியை ஆக்சுவல் இன்டர்நேஷனல் பார்டரா நீங்க மாத்துறது தான் இதுக்கான இந்த பிரச்சனைக்கான ஒரே வழி என்றுதான் முதலில் இருந்து சர்வதேச வல்லுநர்கள் கூறுறாங்க. பட் நம்ம பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அந்த கமிட்மெண்ட் நம்மளால எடுக்க முடியல. அப்போ வெறுமனே பாகிஸ்தான்ங்கிற அந்த பூச்சாண்டி பூதத்தை காட்டி எப்படி இந்தியால தேர்தலை ஜெயிக்க முடியும்? ஏதோ ஒரு தேர்தல்ல மஸ்குலர் டெமோக்ரஸி எடுபட்டுச்சு. அதுவே புல்வாமாவை கரண் தாப்பர் இன்டர்வியூல காஷ்மீர் முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் புஸ்வான் ஆகிட்டாரு. அவர் பேர்ல சிபிஐ ரெய்டு. ஆக எல்லாமே ஒரு ஃபேக்குங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துருச்சு. அப்போ மோடி அவர்கள் பேசுறது, அமித்ஷா அவர்கள் பேசுறது எல்லாமே போலி. அவங்க சும்மா இல்லாததெல்லாம் இட்டு கட்டுறாங்க, பிடிக்காதவங்களை எல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்படியான ஒரு டெமோக்ரஸியை நோக்கி நம்ம போறோம். எலக்டோரல் டெமோக்ரஸி லிபரல் எலக்டோரல் டெமோக்ரஸி இருக்கு, முழுமையான சுதந்திரம். மேற்கத்திய நாடுகள்ல அது நீங்க பார்க்கலாம். எலக்டோரல் டெமோக்ரஸிம்பாங்க, அது எல்லா நாடுகள்லயும் இருக்கும். எலெக்ஷன்ஸ் நடக்கும், ஆட்சிகள் மாறும், தலைவர்கள் மாறுவாங்க. எலக்டோரல் ஆட்டோகிரஸி இப்ப இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதாவது தேர்தல் சர்வாதிகாரம். மோடி தாங்க எல்லாமே, மோடியை தாண்டி எதுவுமே கிடையாதுங்க, மாற்று தலைவரே கிடையாது. இப்படியான ஒரு எலக்டோரல் ஆட்டோகிரஸி நீங்க அதை அலோவ் பண்ணீங்கன்னா டோட்டல் ஆட்டோகிரஸியை நோக்கி இந்தியா போயிடும், முழு சர்வாதிகாரத்தை நோக்கி. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். எல்லா தலைவர்களும் மோடியை எதிர்த்தெல்லாம் பேசல, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவோங்கிறதான அதோட பிரின்சிபலா இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் இந்த சர்வே ரிசல்ட்டுகள் எனக்கெல்லாம் ஆச்சரியத்தையே கொடுக்கலங்கிறதா உண்மை.